உங்களுக்கு தெரியும், இதுக்கு முன்னாடி சங்கரன்கோவில் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். சங்கரன்கோவில்காரங்க எவ்வளவு புத்திசாலிகள்னா, 25 ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழகத்தை உள்ள விடலீங்க. ஒரு சின்ன தப்பு பண்ணி போன முறைதான் திமுக காரங்களை உள்ள விட்டாங்க. ஒரு முறை உள்ள விட்டதற்கு முழு சங்கரன்கோவில கட்ட பஞ்சாயத்து பண்ணி துவைச்சு எடுத்துட்டார். அதனால சங்கரன்கோவிலுடைய மக்கள் அவர் கொடுத்திருக்கக்கூடிய செல்ல பெயர் ரவுடி ராஜா. நேற்று பிரச்சாரத்தில் பேசிய பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை, திமுக வேட்பாளர் ராஜா ஒரு ரவுடி எனவும் சங்கரன் கோவிலில் கட்ட பஞ்சாயத்து செய்தவர் எனவும் குற்றம் சாட்டியுள்ளார். இன்னைக்கு நம்முடைய அன்பு சகோதரர் ஆனந்தன் ஐயாசாமி எதிர்த்து யாருங்க நிக்கிறாங்க? ஐயா, உங்களுக்கு தெரியும் ஐயா, நான் இந்த பேர்ல சொல்ல, நீங்க இந்த பேரை சொன்னாலும் அந்த பேரை நான் சொல்றேன். அருமை சொந்தங்களே, உங்களுக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி சங்கரன்கோவில் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். சங்கரன்கோவில்காரங்க எவ்வளவு புத்திசாலிகள்னா, 25 ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழகத்தை உள்ள விடலீங்க. ஒரு சின்ன தப்பு பண்ணி போன முறைதான் திமுக காரங்களை உள்ள விட்டாங்க. ஒரு முறை உள்ள விட்டதற்கு முழு சங்கரன்கோவில கட்ட பஞ்சாயத்து பண்ணி துவைச்சு எடுத்துட்டார். அதனால சங்கரன்கோவிலுடைய மக்கள் அவர் கொடுத்திருக்கக்கூடிய செல்ல பெயர் ரவுடி ராஜா என்கின்ற பெயரை அந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு அங்க சங்கரன்கோவில கொடுத்திருக்கிறார். அங்கிருந்து தப்பிச்சு இங்க வந்திருக்கிறாங்க. எனக்கு தெரியும், வாசுதேவனுடைய அன்பு சொந்தங்கள் எளிய பொறி வச்சு பிடிக்கிற மாதிரி பிடிச்சிருவீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால இந்த தேர்தலில் எந்த காரணத்திற்கும் கூட ராஜா அவர்களையோ திராவிட முன்னேற்ற கழகத்தையோ இங்கே நீங்கள் வெற்றி பெறுவதற்கு அனுமதி கொடுக்க கூடாது. காரணம், தப்பி தவறி ஜெயிச்சுட்டாங்க. நாங்க ஐயா ரொம்ப தப்பாக போயிடும். ஜனநாயகம் தவறான மனிதர் கையில் போயிடும். எங்கேயும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கான அறிகுறி வாய்ப்பு எங்கேயுமே இல்லை. அதனால இங்கிருந்து நம்முடைய அன்பு சகோதரரை ஜெயிக்க வச்சு நீங்க அனுப்புனுங்க. இது கிராம பிரதேசங்க. நிறைய நம்முடைய சொந்தங்கள் கிராம பகுதியில 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் பயனாளிகள் இருக்கிறேன். இன்னைக்கு கனிமொழி அக்கா சொல்ற பொய்க்கெல்லாம் எனக்கு காலையில இருந்து பதில் சொல்றதுக்கே சரியா இருக்கு. அவங்களுக்கு பதில் சொன்னா ஸ்டாலின் அண்ணன் நைட் ஒரு பொய்ய சொல்லிடுவாரு, காலையில பதில் சொல்லுவோம். அருமை சொந்தங்களே, 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திற்கு மோடி அவர்கள் தமிழகத்திற்கு பணமே கொடுக்கல அப்படிங்கிற பொய்ய கனிமொழி அக்கா சொல்லி இருக்கின்றார். தாய்மார்களே, தாய்மார்கள் நல்லா கேட்கணும். தாய்மார்கள் இருக்கிறீங்க, கடந்த 5 ஆண்டுகள்ல 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திற்கு மட்டும் தமிழகத்திற்கு மட்டும் 46,000 கோடி மத்திய அரசு கொடுத்திருக்கிறாங்க. நம்ம சாமி ஐயா இங்க இருக்கிறாங்க, அதனால பிரமாதம். 40,000 கோடி இங்க கொடுப்பீங்க, அப்ப பிஜேபி ஆளுற மாநிலத்துக்கு 60,000 கோடி கொடுத்திருந்தீங்கன்னு கேட்கலாம். அருமை சொந்தங்கள், அண்ணா கொஞ்சம் ஆம்புலன்ஸ் வருது, இந்த பக்கம் இருக்கிறவங்க கொஞ்சம் அப்படியே நவந்துக்கண்ணா, கொஞ்சம் அப்படியே நவந்துக்க. அருமை சொந்தங்களே, தமிழகத்திற்கு கடந்த 5 ஆண்டுகள்ல 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல 46,000 கோடி கொடுத்திருக்கோம். விசேஷம் என்னன்னாங்க, இந்தியாவில ஒரு மாநிலத்திற்கு 5 ஆண்டுகள்ல நம்ம கொடுத்த நிதி தமிழகத்திற்கு தான் அதிகபட்சமான நிதி 46,000 கோடி கொடுத்திருக்கோம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.